புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 4:50 இயேசு சொல்கிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். அநேக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு எப்போது பதில் கிடைக்கும்? வேதத்திலே சங்கீதத்திலே இப்படி ஒரு வசனத்தை படிக்கிறோம், வேலைக்காரரின் கண்கள் எஜமானையே நோக்கிக் கொண்டிருக்கிறது, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியே நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் அந்த எஜமான் தான் படி அளக்க வேண்டும். ஆம், அதே போலத்தான் இந்த நாளிலும் எனக்கு கர்த்தர் எப்போது அற்புதம் செய்வார் என்று அநேக நாட்களால் ஜெபித்து ஜெபித்து அற்புதத்தை காத்துக் கொண்டிருக்கிற என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய நல் வார்த்தை இன்றைக்கு உன் காதுகளிலே விழுகிறது. நீ போகலாம், உனக்கு அற்புதம், உனக்கு பிழைப்பு உண்டானது. எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வியாதி எப்போது சுகமடையும் என்று நீங்கள் உங்கள் சுகத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகலாம், உங்களுக்கு சுகம் உண்டானது. நீங்கள் போகலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டானது. நீங்கள் போகலாம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அற்புதம் நடக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த தகப்பனை பார்த்து உன் மகன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம் என்று சொன்னவர், இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் நம்பி போகலாம். நீங்கள் ஜெபித்த காரியங்களிலே அற்புதம் நடந்தது. இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.